வணக்கம். இன்றைய பாடத்துல காந்தி மற்றும் சமகாலத்தவர் இந்த பாடப்பகுதியினுடைய உள் அமைப்பு எப்படி இருக்குன்னா, சமூக நல்லிணக்கம், கல்வி, நெறிமுறைகள் மற்றும் அறநெறி, இந்த 3 உள்ளடக்க பகுதியாக காந்தி மற்றும் சமகாலத்தவர் என்ற அடிப்படையில இன்னைக்கு பாடம் பார்க்க போகிறோம். இந்த பாடம் இன்றைய சூழலுக்கு மிக சரியான ஒரு பாடமாக இருக்கிறது. இப்ப இந்த சமூக நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்லும் பொழுது, ஒரு சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது, இனம், நிறம், அதாவது ஆண், பெண், 3ஆம் இனத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பாலினம், மொழி, மதம் போன்ற பல்வேறு வேறுபாடுகளால் ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது அது இந்தியாவிற்கு மட்டுமே சால சிறந்தது. ஏனென்றால் இந்தியாவினுடைய 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் கொண்ட ஒரு பகுதி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி, சாதி அமைப்புகள், மதங்கள், அது பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், இப்படி தனித்துவம் மிக்க ஒவ்வொரு மாநிலத்திற்கான அடையாளங்களாக அங்கு வேறுபட்டு இருக்கின்றது. ஆனால் இந்தியா என்ற ஒரு சொல்லும் பொழுது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதாக நாம் இந்தியா மிளிர்கிறது. ஆக இனம், நிறங்கள், பால், மொழி, மதம் போன்ற வேற்றுமைகள் இருந்தாலும் நம்முடைய அரசியலமைப்பு சொல்லியிருக்கின்றபடி நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒரு சொல்லாகவே இங்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக ஹார்மோனியா என்ற ஒரு சொல்லானது ஒரு கிரேக்க வார்த்தையாகும். இந்த வார்த்தையிலிருந்துதான் மத நல்லிணக்கம் என்ற ஒரு சொல் தோன்றியிருக்கின்றது. அதாவது பித்தகோரஸ் காஸ்மோஸ் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது மனிதனை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாளிகள். ஆக மனிதனை நெருங்கி பழகுவதன் மூலமாகவும் அந்த எண்ண உணர்வுகள் ஓட்டத்தின் அடிப்படையில், அந்த எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் இவற்றையெல்லாம் ஒற்றுமைப்படுத்தும் விதமாக உள்ள சூழல்கள். ஆக இந்த நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு இசை சமூக நல்லிணக்கமாக பார்க்கப்படுகின்றார். ஒரு சமூகத்தில் இசை மேலோங்கும் பொழுது, ஒரு இசையை புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த இசையை ரசிக்கும் பொழுது, அந்த ரசித்து அந்த இசையுடன் வாழும் பொழுது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். அதே போன்று அந்த இசையை ஒரு தெய்வீகமான இசையாக, அதாவது மதம் சார்ந்த இசையாக, ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்துவமான இசையமைப்புகள் உள்ளது. இந்துக்கள் ஒரு ராகத்தின் அடிப்படையிலேயே தன்னுடைய மந்திரங்களை, வேதங்களை சொல்லுவார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பைபிளை அந்த அடிப்படையிலேயே, அதாவது இசையின் அடிப்படையிலே போதிப்பார்கள். அதே போன்று முஸ்லிம் சகோதரர்கள்
திருக்குரானை ஓதும் முறையானது சற்று மாறுபட்டு இருக்கின்றோம். இப்படி புத்த மதமாக இருக்கட்டும், ஜைன மதமாக இருக்கட்டும், அல்ல சீக்கிய மதமாக இருக்கட்டும், எத்தகைய மதமும் ஒரு இசை சார்ந்த ஒரு மொழியை கொண்டு கையாளப்படுகிறது. ஆக இதன் மூலம்தான் சமூக நல்லிணக்கம் ஏற்படுகிறது. இந்த சமூக நல்லிணக்கத்தால் தான் நமது உடம்பு, ஆன்மா இவையெல்லாம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய நல்லிணக்கத்தினுடைய படிக நிலை, இந்த படிக நிலை என்பது இசையை ஒரு நல்லிணக்கமாக பார்ப்பது, உடல் மற்றும் மனம் இவற்றை நல்லிணக்கமாக பார்ப்பது, ஒரு சமூகத்தையே ஒரு நல்லிணக்கமாக பார்ப்பது, ஏன் ஒரு விஞ்ஞானத்தை கூட நம்ம நல்லிணக்கமாக பார்ப்பது, இவையெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து பார்ப்பதுதான் இந்த நல்லிணக்கத்தினுடைய படிக நிலையாக பார்க்கப்படுகிறது. அப்படி என்றால் நம்முடைய சமூக கட்டமைப்பானது எப்படி வேறுபட்டு இருக்கின்றது, எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றது? ஒரு சமூக கட்டமைப்பு என்பது ஒரு குடும்பம் சார்ந்தது. நாடு மற்றும் அரசாங்கம், அமைப்பு முறை, சாதி மற்றும் உறவினர்கள், இவையெல்லாம் இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்புகள். குடும்பம் என்பது தனி குடித்தனமாக இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கலாம். அப்படி இருக்கும் ஒரு சூழலில் நம்முடைய அமைப்பு முறைகள், வாழ்க்கை எத்தகைய தனித்துவமாக இருக்கின்றது, அதற்கு இந்த நாடும் எந்த வகையில் உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது, அந்த நாட்டில் உள்ள அரசாங்கம், அரசியல் அமைப்புகள் போன்றவையெல்லாம் ஒரு அமைப்பு முறை சார்ந்ததாக ஒரு வாழ்வதற்கு ஒரு சூழலை, ஒரு ஏற்றமான ஒரு சூழலை அல்லது இணக்கமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கட்டமைப்புகள் உள்ளது. இந்த கட்டமைப்புகள் தான் நம் சமூகத்தில் உள்ள சாதிகள், நம்முடைய உறவினர்கள் இவையெல்லாம் ஒருங்கிணைக்கப்படுகின்றது. ஆக ஒரு சமூக நல்லிணக்கம் என்பது ஒரு சரியான ஒரு சமூகத்தை வளர்ச்சி அடைய செய்வது, ஒரு சரியான சமூகத்தை அடையாளப்படுத்துவது, இவையெல்லாம் நடைபெறுகிறது. ஆக தவறாது மற்றும் தனி நபர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்தில் நமது சமூக நல்லிணக்கம் மேலோங்கி இருக்கும். அதே போன்று தனிநபர்கள் ஒருவருக்கொரு ஒத்துழைப்பு வழங்காது இருந்தால், ஒரு புரியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தால், ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்திருந்தால், அங்கு சமூகத்தில் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது மிக கடினமாக இருக்கும். ஆக நம்முடைய மக்களாட்சியில் சட்டமாக இருக்கட்டும், அந்த சட்டத்தின் வாயிலாக உண்மையான நீதியை வெளிப்படுத்துவதாக இருக்கட்டும், இவை இரண்டும் தான் சமூகத்தின் இணக்கமாக பார்க்கப்படுகிறது. அப்ப மக்களாட்சியில் மக்கள் நல அரசுகள், அந்த மக்கள் நல அரசுகளில் சமூக நல்லிணக்கம் மேலோங்கி இருக்க வேண்டும். அதற்கான ஒரு சூழலை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும். அந்த சூழலை மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் பொழுதுதான் இந்த மக்களிடத்தில் அமைதி ஏற்படும். இந்த அமைதியின் மூலம்தான் மக்களிடத்தில் அன்பு பெருகும். இந்த அன்பு மூலம்தான் அவருடைய சுதந்திரம் பாதுகாக்கப்படுகிறது.
இந்த சுதந்திரம் பாதுகாப்பதன் மூலம்தான் அவர்களிடத்தில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்த முடிகிறது. எங்கெல்லாம் சமத்துவத்தை நாம் ஏற்படுத்துகிறோமோ அங்க ஒரு சகோதர உணர்வை நம்மால் முழுமையாக கொண்டு வர முடியும். இவை அனைத்தும், அதாவது சமூக நல்லிணக்கம் என்பது ஒரு அமைதி, அன்பு, சுதந்திரம், சமத்துவம், சகோதர உணர்வு, இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு அறவழியில் நாம் பயன்படுத்துமானால் மக்களிடத்தில் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் மிக அதிகமான ஒரு மதிப்பை ஏற்படுத்தும். இந்த சமூக நல்லிணக்கம் என்பது ஒரு சரியான ஒரு சமூகத்தை அடையாளப்படுத்தும். இந்த சமூகத்தை அடையாளப்படுத்துவதற்கான காரணங்கள் ஒரு நடுநிலையான அமைப்புகள், சமூகத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை அனைவருக்கும் வழங்குதல், அதன் மூலம் பயன்பெறுதல். இதன் மூலம், இந்த சமூக நல்லிணக்கத்தின் மூலம் சமூகத்தில் ஒரு பதற்றத்தை தவிர்த்தல், இந்த பதற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்தல், ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துதல், வரும் தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியை ஏற்படுத்துதல். ஆக சமூக நல்லிணக்கம் ஒரு சமூகத்தில் குறைகிறது என்றால் அதற்கு அந்த சமூகத்தை பிற சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்துவது, அல்லது அந்த விஷயங்களை மையப்படுத்தி போராட்டங்கள், கலவரங்கள், வன்முறைகள், அல்லது ஒரு சமூகத்தை இழிவாக பேசுதல் அல்லது தாழ்ந்து அவற்றை காரணப்படுத்துதல், இவையெல்லாம் ஒரு சமூகத்தில் ஒரு மத நல்லிணக்கத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக அரசுக்கு ஏற்படுகிறது. இந்த அரசுக்கு ஏற்படுத்தும் பொழுது அதன் மூலம் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் அரசாங்கத்தை மிகப்பெரிய நஷ்டத்தையும் நேரத்தையும் அவர்களுடைய முழுமையான பணியை திசை திருப்பதாக அமைகிறது. ஆக அரசாங்கம் பல்வேறு குழுக்களின் மூலமாக அல்லது சில சட்டங்கள் மூலமாக மக்களிடத்தில் பேசி ஒரு சமூக சூழலை ஏற்படுத்துகிறது. ஆக ஒரு சமமான ஒரு சமூக நல்லிணக்கம் இல்லாமல் போனால் அந்த சமூகம் வளர்ச்சி அடையாது என்பதுதான் மிக உன்னதமான பதில். ஆக ஒரு சமூகம் பேராசை, பொறாமை, முழுமையின்மை இல்லாத ஒரு சூழல், அதிகார வேட்கை போன்ற ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு முட்டாள்தனமான சில காரணங்களையும் சில சம்பவங்களையும் மிகைப்படுத்தி கூறுவது அல்லது மக்களிடத்தில் ஒரு வெறுப்பை விதைப்பது அல்லது உணர்ச்சியை தூண்டுவது, இவையெல்லாம் அரசியல்களுக்காக சிலரால் செய்யப்படுகின்ற ஒரு சூழலால் அந்த சமூகம் பாழ்பட்டு போகிறது. ஆக இந்த ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அந்த சூழலால் அந்த சமூகத்தில் மீண்டும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அரசு பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, சட்டங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது, ஏன் நாம் காவல்துறையை கூட நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. ஆக ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கு பல்வேறு காரணங்களை அரசு எடுக்க வேண்டியிருக்கின்றது. ஆக ஒரு சமூக நல்லிணக்கம் ஒரு சரியான மரியாதை,
ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு சமூகத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுதல், அல்லது ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல், அல்லது அவருடைய மதங்களை புண்படுத்தாமல் ஒரு உணர்ச்சியை மேலோட்டமாக அதிகப்படுத்தாமல் அந்த உணர்வை மதத்திற்குள் மட்டும் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலம் ஒரு அமைதியை சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டும். இந்த அமைதியின் மூலம்தான் அந்த சமூகத்தில் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு சுதந்திரம் ஏற்படுத்தும் பொழுதுதான் அங்கு நடுநிலையான ஒரு நீதியை நாம் கொண்டு வர முடியும். ஆக ஒரு நீதியின் மூலமாக தான் மக்களிடத்தில் சமத்துவத்தை, வேறு எந்த பாகுபாடு இல்லாமல், ஒரு இனமாக, மொழியாக, சமயமாக என்று எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நம்மால் உருவாக்க முடிகிறது. ஆக இந்த சமூக நல்லிணக்கம் என்பது ஒரு நேர்மையான மக்களை உருவாக்குவதன் மூலம் அந்த மக்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படாமலும், அந்த மக்களுடைய எண்ணங்கள் ஒரு நேர்மையான ஒரு கொள்கை பிடிப்பாக, ஒரு எதிர்மறையான கொள்கையை விடுவதாக, அல்லது அந்த சமூகத்தினுடைய வருமானம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வகையிலும், அல்ல அரசாங்கத்திற்கு அந்த வருமானத்தின் மூலமாக கிடைக்கின்ற வரி கொள்கை, அந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள், அது அரசு துறை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது தனியார் துறை சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு சுய தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது சொந்த ஒரு தொழிலை புரிவதாக இருக்கலாம். இப்படி வேலை வாய்ப்புகள், அதே போன்று உயர்கல்வி, ஒரு உயர்கல்வியை படிக்கும் சூழலானது அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சியாக ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் அரசாங்கத்தினுடைய பதவி உயர்வு, இந்த சூழல் மிக ஏதுவாக இருக்க வேண்டும். இந்த மக்களுக்கு பொதுவான ஒரு மருத்துவம், ஒரு தரமான இலவச ஒரு கல்வி போன்றவையெல்லாம் கிடைக்கும் பொழுது நம் சமூகத்தில் சமூக நல்லிணக்கம் ஏற்படுவதற்கான ஒரு தகுந்த ஒரு சூழலை உருவாக்க முடிகிறது. அதே போன்று வளர்ந்து கொண்டு இருக்கும் நாடுகள், அந்த வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளில் அந்த சமத்துவ இன்மை அதிகப்படுத்துவதன் மூலமாக சமயம், சாதி, மொழி போன்றவற்றில் மிக கவனத்துடன் அவர்கள் கையாளுகிறார்கள். அதன் மூலம் ஒரு சமூக பிரச்சனைகளை மிக எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது. இந்த சமமான சமத்துவம் இல்லாத ஒரு நாடுகளில்தான், அதாவது வளரும் நாடுகளில்தான் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. வளர்ந்த நாடுகள் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள், ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக அடிப்படையான மனிதன் தன்னுடைய சுயமரியாதை மறுக்கப்படும் போது ஒரு பொது இடங்களில் சமூக நல்லிணக்கம் ஏற்படாது. தன்னுடைய சுயமரியாதை பாதிக்கப்படும் பொழுது, அல்லது தன்னுடைய சுயமரியாதை ஒரு கேள்வியாக நிற்கும் பொழுது அங்க சமூக நல்லிணக்கம் ஏற்படாது. ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதே அடிப்படையில் ஒரு சமூகத்தின் பிரச்சனையானது அவருடைய வாழ்வியலில் ஒரு பொருளாதார ஒரு சமம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஆக வளர்ந்த நாடுகளில் இவையெல்லாம் ஏற்படாமல் இருப்பதால் அந்த சமூகம் ஒரு சமூக நல்லிணக்கமாக இருக்கின்றது. ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த சமூகமாக இருக்கின்றது.
அதன் மூலம் ஏற்றத்தாழ்வுகள் அந்த சமூகத்தில் குறைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கிறது, அந்த சமூகம் ஏமாற்றம் அதிகமாகவும் ஏமாற்றம் கொண்ட சமூகமாக மாறப்படுகிறது. ஆக சமூகம் நல்லிணக்கம் என்பது ஒரு கடினமான ஒரு செயலாக இருந்தாலும் அதை ஆட்சியாளர்கள் எப்படி கையாளப்படுகிறார்கள், அப்படி கையாளப்படுத்தும் பொழுது அந்த மக்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அது சமூகம் சார்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டின் வளர்ச்சியாக எதிரொலிக்கின்றது. இந்த சமூக நல்லிணக்கத்துடைய நன்மைகளாக பார்க்கும் பொழுது அந்த சமூகத்தில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறது. தனி மனிதன் பாதுகாப்பா இருக்கட்டும், அல்ல சமூகம் சார்ந்த பாதுகாப்பா இருக்கட்டும். அதே போன்று அந்த சமூகத்தினுடைய மக்களாக இருக்கட்டும், அல்லது சமூகம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவரிடத்தில் ஒரு உண்மையான சுதந்திரத்தை ஏற்படுத்தப்படுகிறது. அதே போன்று அந்த சமூகத்தில் திருப்தியான நேர்மையான செயல்முறைகளை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தும் வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சமூகத்தில் ஒரு சகிப்புத்தன்மை மேலோங்கி இருக்க வேண்டும். ஒரு உயர்ந்த கல்வி திட்டத்தின் மூலமாக, ஒரு உயர்ந்த கல்வியின் மூலமாகத்தான் இந்த சமூகத்தில் சகிப்புத்தன்மையை நாம் உறுதிப்படுத்த முடியும். இந்த சகிப்புத்தன்மையின் மூலமாகத்தான் பொது இறை உணர்வு, ஒரு உண்மையான ஒரு விழிப்புணர்வு, இதன் மூலம் இந்த மக்களை ஒரு பொறுப்புணர்வு மிக்க சமூக நலன் சார்ந்த உணர்வுகளை உறுதிப்படுத்தும் வகையில் அமைய முடிகிறது. ஆக சமூக அமைப்பானது அடிப்படை உரிமைகளை கொடுப்பது மட்டுமல்ல, அத்தகைய உரிமைகளை பாதுகாப்பதும் மிக அவசியமாகப்படுகிறது. இந்த சமூக அமைப்பானது குடும்பம், அந்த குடும்பத்துடைய நலன்கள், அந்த குடும்பத்துடைய ஒற்றுமை, அதன் மூலம் ஏற்படுகின்ற நல்லிணக்கம், ஆக ஒன்றை ஒன்று தொடர்ச்சியாக சார்ந்து இருப்பதால் இந்த சமூக கட்டமைப்பானது உரிமைகளை பலப்படுத்திக் கொள்கிறது. பலப்படுத்தும் பொழுது அரசாங்கம் அந்த உரிமைகளை பாதுகாப்பதும் தேவையான உரிமைகளை கொடுப்பதும் அந்த நிலையில் உள்ளார்கள். எந்தெந்த நாடுகளில் அல்லது அரசாங்கத்தில் அந்த அரசாங்கத்துடைய நடைமுறைகளில் மக்களிடத்தில் ஒரு கூட்டு குடும்பமாகவோ அல்லது ஒரு தனி குடும்பமாக வாழும் பொழுது அவரிடத்தில் ஒத்த கருத்துக்கள் ஏற்படாத வண்ணம் அல்லது அவருடைய குடும்ப சூழல்கள் மாறுபட்டு இருக்கும் பொழுது அங்கு அவர்கள் விவாதத்து அதிகமாக ஏற்படும். எந்த நாட்டில் மக்களிடத்தில் விவாதத்து குறைவாக இருக்கிறது, பெற்றோர்களை பிள்ளைகள் வளர்க்கும் ஒரு சூழல் ஏற்படுகிறது. தற்காலத்தில் பெற்றோர்களை இல்லங்களில் பராமரிக்க ஒரு சூழல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படுகிறது. இது ஒரு அயல்நாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையில் தற்போது இந்தியாவிலும் அது பரவிக் கொண்டிருக்கிறது. தொன்று தொற்று காலகட்டங்களில் இருந்து ஒரு குடும்பம் என்பது ஒத்த கருத்துக்களையும் அன்பையும் நம்பி வாழக்கூடிய ஒரு சூழலாகும். அப்படி வாழும் பொழுது அந்த சமூகத்தினுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய
தாத்தா பாட்டி, உறவினர்கள், நண்பர்கள் இந்த சூழலில் வாழும் பொழுது, விட்டு கொடுத்து வாழும் பொழுது, நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழும் பொழுது, அல்லது ஒரு ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழலை ஏற்படுத்தும் பொழுது அங்கு அன்பு மிகுதியாக இருக்கும், அரவணைப்பு அதிகமாக இருக்கும். அதன் மூலம் நீதியும் நேர்மையும் அவருடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும். ஆக அந்த சமூகத்தினுடைய அமைப்பு முறைகள், அதாவது உள்கட்டமைப்பு, அதே போன்று வெளிக்கட்டமைப்பு எத்தகைய அளவில் உள்ளது என்பதை நம்மால் உணர முடிகிறது. சமூகம் மற்றும் உடனிருப்போர் அந்த சமூகத்தினுடைய மனித உரிமைகளா இருக்கட்டும், அந்த மனித உரிமைகள் மூலம் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சமத்துவம், நடுநிலையான நீதி, இது எந்த வகையில் இந்த மக்களுக்கு உண்மையாக பிரதிபலிக்கின்றது, அல்லது அந்த மக்களுக்கு அனைவருக்கும் ஒரே நேர்மையாக உண்மையாக கிடைக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டிருந்தால் அந்த சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக மாறப்படுகிறது. தனி மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். ஆக தனி மனித உணர்வுகளை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த சமூகத்தில் நல்ல சிறந்த நண்பர்கள், அதே போன்று ஆண் பெண் உறுப்பினர்களாக உள்ளடக்கிய சங்கங்கள், ஒரு சமூக நலன் சார்ந்த அமைப்புகள் ஒன்றாக கூடி பல்வேறு நலபல திட்டங்களை பிற ஏழை மக்களுக்கு அல்லது கல்வி சார்ந்த பல பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அல்லது வறுமை கோட்டுக்குள்ள கீழே உள்ள மக்களுக்கு மருத்துவ வசதி ஏற்படுத்துவது அல்லது சுற்றுச்சூழல் சூழலை ஏற்படுத்துவது போன்றவை எல்லாம் ஒரு குழுவாக, ஒரு அமைப்பாக மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த சமூகத்திற்கு தன்னாலான பணிகளை மிக முழுமையாக செய்து கொடுக்கிறார்கள். ஆக இந்த செயல்கள் நம்முடைய சமூக நல்லிணக்கத்தை வலிமைப்படுத்தும். ஆக காந்தியினுடைய சமூக நல்லிணக்கம் என்பது ஒரு சுயராஜ்ய அமைப்பின் மூலமாகத்தான் ஏற்படுத்த முடியும். திலகர் சொன்னார், சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம். எங்களுக்கான உரிமையை நாங்க பெற்றே ஆவோம். இது எங்க நாடு, எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்வோம். எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் உற்பத்தி செய்து கொள்வோம். அந்நிய பொருட்களை நிராகரிப்போம். ஆக இந்த மண் சார்ந்த, மக்கள் சார்ந்த, சமூகம் சார்ந்த மக்களை சுயராஜ் என்ற அமைப்பின் மூலம் நாம் சாதி சண்டைகள் ஏற்படா வண்ணம், இன மோதுகள் ஏற்படா வண்ணம், தன்னுடைய நாட்டில் கிடைக்கின்ற பொருட்களை பயன்படுத்தியும், அதாவது இந்தியாவில் இந்து, முஸ்லிம் மற்றும் சீக்கியர்கள் என அனைத்து மதத்தினரும் ஒரு சமமான சமத்துவத்தின் மூலம் இந்த நாட்டை மறு நிர்ணயம் செய்ய ஒரு போதுமான உள்கட்டமைப்பு உள்ளது. ஆனால் அதை விட்டுவிட்டு சிலர் மதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த மதத்தின் முக்கியத்துவமானது மதவெறியாக மாறப்பட்டு கலவரங்களாக, இனக்கலவரங்களாக அல்லது போராட்டங்களாக, வன்முறைகளாக
போன்ற பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆக அந்த உள்கட்டமைப்புகளில் முக்கியத்துவம் குறிப்பிட்டவர்கள் மிக முழுமையாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் சமூகத்தில் வேறுபாடுகள் உண்டு, ஆனால் பாகுபாடு நம்மில் கிடையாது. வேறுபாடு என்பது ஒரு இனமாக, மொழியாக, அல்ல இந்த மதத்தை சார்ந்தவராக, அல்லது அவருடைய பழக்க வழக்கங்கள், உடை, கலாச்சாரம், இப்படி பல கூறுகளை நாம் வரிசைப்படுத்தலாம். இந்த வேறுபாடுகள் என்பது இந்துக்களுக்கு பகவத்கீதையா இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கு குரானாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களுக்கு பைபிளாக இருக்கட்டும், அதே போன்று புத்தா, ஜைனா, சீக்கியர்கள் போன்ற எந்த மதங்களிலும் ஒரு வேறுபாடு இல்லாமல், அதாவது இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், புத்தர்கள் மற்றும் ஜைன மதம் போன்ற மதங்களில் இந்துவாக இருந்தாலும் அந்த மதங்களில் சிறுபான்மையராக பார்க்கப்படுகிறது. இதற்கு இந்த வேறுபாடுகள் இந்தியாவில் முதலில் 1905ஆம் ஆண்டு ஆங்கில அரசு இங்கிலாந்தினுடைய நேரடி பார்வையில் ஆட்சி நடைபெறும் பொழுது நிர்வாக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் கல்கத்தாவில் மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் என பிரிக்கப்பட்டது. மேற்கு வங்காளம் இந்தியாவின் ஒரு பகுதியாகவும், இந்துக்கள் ஒரு பகுதியாகவும், கிழக்கு வங்காளம் முஸ்லிம்களோட ஒரு பகுதியாகவும் பிரிக்கப்பட்டு மக்கள்கள் இந்துக்கள்லாம் ஒரு பகுதியாகவும், முஸ்லிம்கள்லாம் ஒரு பகுதியாகவும் என இரு பிரிவுகளாக அரசாங்கத்தால் பிரிக்கப்பட்டது. அப்படி பிரிக்கும் பொழுது கலவரங்கள் ஏற்பட்டது. அந்த கலவரங்களின் மூலமாக இரு தரப்பினருக்கு, இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தியது. ஆக இந்துக்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருந்தது, முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஒரு கட்சி தேவைப்பட்டது. அந்த காலகட்டங்களில் தான் கிலாபத் இயக்கம் 1920 நவாப் சலீமுல்லா கான் என்பவரால் தொடங்கப்பட்டது, டாக்காவில் தொடங்கப்பட்டது. அதே போன்று இந்தியாவில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்படும் போது 1947 இரு மக்களும் கலவரங்களில் ஈடுபட்டு பல்வேறு இன்னல்களுக்கு, அதுதான் இந்தியாவில் நடைபெற்ற அதிக மக்கள் இறந்ததற்கான ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. ஆக இந்த மத நல்லிணக்கத்தை ஒரு கல்வியின் மூலமாக நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். கல்வியின் வளர்ச்சியில் தான் இந்த மக்களுடைய வருங்காலம் அமைந்துள்ளது. மக்களின் கல்வி வளர்ச்சியானது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஒரு மிகச்சிறந்த கல்வியின் மூலம் மிக வேகமான ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடங்கியிருக்கின்றது. இன்றைய உலகளாவிய பிரச்சனைகள், வறுமையை போக்குதல், ஒரு சமூகத்தில் அமைதியை உருவாக்குதல், நல்ல சுற்றுச்சூழலை அமைத்தல், இவையெல்லாம் ஒரு கல்வியின் மூலமாகத்தான் நாம் தீர்வு காண முடிகிறது. அதற்கான கல்வியினுடைய வல்லுநர்கள், அறிஞர் பெருமக்கள், தொழில்நுட்ப வித்தகர்கள்
இவையெல்லாம் கல்வியின் மூலமாகத்தான் நாம் கிடைக்கப்பெறுகின்றோம். ஆக கல்வி என்பது பழங்காலத்தில் எஜுகேர் என்ற ஒரு வார்த்தையானது ஒரு லத்தீன் மொழி வார்த்தையாகும். எஜுகேஷன் என்ற ஆங்கில வார்த்தை அதற்கு பின்னால் உருவானது. அதாவது எஜுகேர் என்பது அதனுடைய முழுமையான அர்த்தம் என்பது உருவாக்குதல் அல்லது பயிற்சி அளித்தல். எஜுகேர். ஆக ஒரு கல்வியை எப்படி உருவாக்க வேண்டும், ஒரு கல்வியை எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கற்பித்தல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த கற்பித்தல் மூலமாகத்தான் ஒரு கல்வியை நம் பிள்ளைகள் மனதில் ஒரு மனவளர்ச்சியை ஏற்படுத்த முடியும். அந்த மனவளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் தான் ஒரு பள்ளிக்கூடங்கள். அதோட தொடர் நிகழ்வு தான் தொடக்க பள்ளியாக, இடைநிலை பள்ளியாக, உயர்நிலை பள்ளியாக, உயர்கல்வியாக என்று பல்வேறு சூழல்களை வரிசைப்படுத்தலாம். ஆக கல்வி என்பது அவருடைய அறிவையும் அந்த குணநலங்களையும் ஒரு நடத்தையாக இளம் வயதிலேயே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதாக அமைகிறது. தொடர்ச்சியாக பள்ளி, கல்லூரி, நிறுவனங்களில் ஒரு கல்வியின் வளர்ச்சியின் மூலமா தான் ஒரு குழந்தையை உருவாக்க முடிகிறது, உணர முடிகிறது, உண்மையை தெரிந்து கொள்ள முடிகிறது. நாம் கல்வியை மேற்கொண்டு முழுமையாக படிக்கும் பொழுதுதான் பல உண்மைகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பல உண்மைகள் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய மனப்பக்குவம் அடைகின்றது. அந்த மனப்பக்குவத்தினுடைய நிலைதான் நாம் தாழ்ந்து இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. ஆக ஒரு கல்விக்கு அத்தகைய தன்மைகள் உள்ளது. ஒரு கல்வியானது ஒரு தனி மனிதன் வளர்ச்சியாக ஒரு கல்வியின் அவசியத்தை அது கிராம மக்களாக இருக்கட்டும், நகர மக்களாக இருக்கட்டும், தன் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும். பிறப்பு முதல் இறப்பு வரை. ஒரு காலத்தில் கல்வியானது ஒரு குறிப்பிட்ட மக்களை சார்ந்திருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அதற்கு பல்வேறு நலத்திட்டங்களை, கல்வி படிக்க ஒரு சூழலை, கல்விக்கான சில காரியங்களை மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாகட்டும் பல்வேறு திட்டங்கள் மூலம் மக்களை சென்றடைந்தது. ஆக கல்வியின் மூலமா தான் ஒரு சமூகத்தினுடைய தொடர்நிலை ஏற்படுத்தப்படுகிறது. ஆக கல்வியின் நோக்கம் என்பது வாழ்க்கையுடைய லட்சியமாக இருக்கின்றது. நம் நடைமுறையில் ஒரு கல்வியை பயன்படுத்தும் விதமாகவும் ஒரு கல்வியோட நோக்கமாகவே மாறப்படுகிறது. இன்றைய கல்வி என்பது வாழ்க்கை நம்பிக்கையை உயர்த்துவதாக இருக்கின்றது. மாணவரிடத்தில் நம்பிக்கையை உணர்த்தும் ஒரு காரணியாக, ஒரு உயர்வான வாழ்க்கை முறைக்கு, ஒரு உயர்வான எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கல்வி அமைகிறது. இந்த கல்வியால் தான் ஒரு முழுமையான இயற்கை சூழல்கள் ஏற்படுகிறது. ஆக ஒரு அறிவார்ந்த அறிவு நிலைகள் ஏற்படுவதற்கு அறிவார்ந்த மனிதன், அறிவார்ந்த சமூகம், இவையெல்லாம் கல்வியால் மட்டும்தான் நடைபெறுகிறது. கல்வி ஒரு முழுமையான வாழ்க்கை. அந்த முழுமையான வாழ்க்கையில் மனிதனுடைய தரத்தை உயர்த்துகிறது, எண்ணங்களை பிரதிபலிக்கின்றது, முழுமையான செயல்பாடுகளை உருவாக்குகிறது. அதன் மூலம் இந்த சமூகம் வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. ஆக இந்த கல்வியின் மூலம்தான்
சமூகம், அரசியல், பொருளாதாரம் இவை அனைத்தும் சமூகத்தில் அனைவருக்கும் ஒரு முழுமையாக கிடைக்க வழிவகை செய்கிறது. எந்த ஒரு கல்வி ஒரு சமூகத்துடைய ஏற்றத்தை ஏற்படுத்தவில்லையோ அங்க ஒரு முழுமையான அரசியலை நாம் உருவாக்க முடியாது. ஒரு அரசியலை உருவாக்க முடியாத பொழுது அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தாழ்ந்து இருக்கும். அந்த சமூகத்தின் முழுமையான ஒரு உறுதித்தன்மை விலகி நிற்கும். ஆக ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பது தன்னுடைய உண்மையான மதிப்புகளை பிரதிபலிப்பதாக இருக்கும். தனித்துவமிக்க ஒரு வாழ்க்கை முறையான கல்வியாக மாறுகிறது. ஆக அறிவார்ந்த தகவல்களாக மாற்றம் பெறுவதற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்தை உருவாக்கிறது. அந்த ஆரோக்கியமான விவாதம் என்பது இரு சாராரும் பேசி ஒரு ஒத்த கருத்துக்களை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆய்வு நிலை, ஒரு ஆய்ந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடுத்து என்ன செய்யக்கூடியது, அடுத்த தலைமுறைக்கு என்ன வழிமுறைகளை பின்பற்றக்கூடியது. ஆக ஒரு சரியான ஒரு செயல்முறைகள், ஒரு சரியான அதிகாரத்தை இந்த மக்களிடத்தில் திருப்பி கொடுக்கும் பொழுது ஒரு உயர்வான நிலையை மக்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்வியால் மட்டும்தான் ஒரு சரியான நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு கல்வியால் மட்டும்தான் ஒரு நேர்மையான பார்வையை ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையாக அல்லது ஒரு பணியாக மாற்ற முடியும். இதே போன்றுதான் ஒரு கல்வி என்பது ஒரு கலாச்சாரத்தின் நோக்கமாக மாறப்படுகிறது. கல்வியின் நோக்கம் உண்மையை வலியுறுத்துவது. இந்த உண்மையை வலியுறுத்துவது என்பது காந்தி மற்றும் விவேகானந்தருடைய சாராம்சமாக இருக்கின்றது. அதிக இடங்களில் காந்தி உண்மையை வலியுறுத்துவதன் மூலம்தான் நாம் முழுமையான ஒரு தேசத்தையும் ஒரு முழுமையான கல்வியையும் ஒரு முழுமையான மக்களையும் நாம் வளர்த்தெடுக்க முடியும். அதே போன்று விவேகானந்தர் அவர்கள் உண்மையான கல்வி தனி மனிதனை நேர்மையான உருவாக்க முடியும். அப்படி ஒரு நேர்மையான உருவாக்குவதன் மூலமாகத்தான் இந்த கல்வியை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு அதை நடைமுறை வாழ்க்கை பயன்படுத்த முடியும். ஆக ஒரு கல்வியாளர் தான் ஒரு சிந்தனையாளர்கள் ஒரு தெய்வ வளர்ச்சி போன்ற விஷயங்களில் இவற்றை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு மிக உயர்ந்த உண்மையை தேடி அந்த தேடுதலின் மூலமாக உண்மையை உண்மையாக வாழ்ந்து காட்டுது, உண்மையை உணர வைப்பது, உண்மையை உற்று நோக்குவது ஒரு உண்மையான ஒரு வழிகாட்டுதலாக இருப்பதுதான் இந்த கல்வி. ஆக ஒரு அடிப்படையான மனித வாழ்க்கைக்கு எந்தவித சமன்பாடும் சூழல்களும் மாறுபடும் பொழுது ஒரு போராட்டம் குணம் கொண்ட ஒரு சூழல்கள் ஏற்படும். இது மிக நிதர்சனமான உண்மை. ஆக நோக்கத்தை மட்டும் கொண்டவர்கள், மாறுபட்ட வாழ்க்கையில் சவால்களை சந்திப்பவர்கள் ஒரு கல்வியை முழுமையாக புரிந்து கொள்வார்கள். ஆக இந்த கல்வியின் மூலம் குடிமக்களுக்கான ஒரு பயிற்சி ஒரு மற்றும் நோக்கத்தை நாம் முழுமைப்படுத்தினால், இந்த கல்வியின் மூலம் சொல்லப்பட்டிருந்தால் வாழும் வாழ்க்கையில் ஒரு சமூக நல்லிணக்கத்தை வளர்ப்பதும் அந்த வளர்ப்பதற்கான ஒரு சூழலையும் அதன் நோக்கத்தையும் நம்மால் உணர முடியும். அதனுடைய வெற்றி வாய்ப்புகளை நாம் பின்னால் கண்டுகளிக்க முடியும். அத்தகைய சூழலை தான்
நாம் பள்ளியில் படிக்கும் அல்லது கல்லூரியில் படிக்கும் குழந்தைகள் மாணவரிடத்தில் சமூக நல்லிணக்கத்தை தொடக்கத்திலிருந்து நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வளர்ப்பதன் மூலமாகத்தான் சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை, சமூக நலன் சார்ந்த ஒரு சமுதாயமாக மாற்றப்படுகிறது. ஆக சமூக சார்ந்த கல்வியானது ஒரு முழுமையான ஒரு மக்களுடைய வளர்ச்சியை அடிப்படையாகவும், அந்த மக்களுடைய வளர்ச்சியின் மூலம் ஒவ்வொரு சமூகத்தினுடைய அனைத்து வளர்ச்சியும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு உன்னதமான வளர்ச்சி நிலையை நாம் அறிய முடிகிறது. இதன் மூலம்தான் சமூக நல்லிணக்கத்தை ஒரு கல்வியின் மூலமாக நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது முதல் முறையாக 1948 முதல் பல்கலைக்கழக கல்விக்குழு அமைக்கப்பட்டது. அந்த கல்விக்குழுவில் 1952 இடைநிலை கல்விக்கான ஒரு விவாதத்தையும், அந்த விவாதத்தின் மூலமாக அந்த கல்வி வளர்ச்சியை எதிர்நோக்கப்பட்டது. 2002 86வது சட்ட திருத்தத்தின் வாயிலாக இந்தியாவில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 6 முதல் 14 வயது வரை அடிப்படை கல்வியை வலியுறுத்துவது அல்லது அந்த கல்வியை நம்ம முழுமையாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடமையாக எடுத்துக் கொள்கிறார்கள். அதே போன்று இந்த கல்வியை இந்தியா முழுமைக்கும் எடுத்து செல்ல பல்வேறு திட்டங்களை அடிப்படையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. சர்வ சிக்ஷா அபியான் 2001 6 முதல் 14 வயது குழந்தைகளான கல்வியை கிராமப்புறங்களில் இடைநிற்றல், ஒரு ஆரம்ப கல்வியை கூட முடிக்க முடியாத ஒரு சூழல், அவருடைய வறுமையா இருக்கட்டும், அந்த சூழலா இருக்கட்டும், அல்லது அந்த கல்வியுடைய முக்கியத்துவம் உணராத வகையில் இருக்கட்டும், இதன் அடிப்படையில் இந்த பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கப்பட்டது. அது அரசுக்கு அறியப்பட்டு அதன் அந்த இடைவெளியை போக்கும் விதமாக சர்வ சக்தி அபியான் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அனைவரும் படிக்கும் ஒரு சூழலை, கிராம நகர குழந்தைகள் அனைவரும் படிக்கும் ஒரு சூழலை, அதிலும் ஆண் பெண் குழந்தைகள் படிக்கும் விகிதம் அதிகரிக்க, அதே போன்ற பட்டியலின மக்களுக்கான சிறப்பு சலுகைகள், மத்திய உணவு திட்டங்கள், இலவச பாட புத்தகங்கள், அதே போன்று பல்வேறு திட்டங்கள் மூலம் இந்த கல்வியை மாணவரிடத்தில் வலிமைப்படுத்தினர். அதே போன்று 1994 மாவட்ட ஆரம்ப கல்வி திட்டம், இந்த ஆரம்ப கல்வி திட்டம் மூலம் அனைவரும் ஒரு படிக்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தியது. அதற்கு முன்பு மக்களிடத்தில் கைரேகை வழக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. இந்த மாவட்ட ஆரம்ப கல்வி திட்டத்தின் மூலமாக முதியோர்களுக்கும் கல்வி புகட்டப்பட்டது. கைரேகை மறையப்பட்டு கையெழுத்திடும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியது. 1987 முதல் 88 வரை கரும்பலகை திட்டம், ஒரு கற்றலும் கற்பித்தலும் மாணவர்களுக்கு கரும்பு பலகை மூலம் மிக ஏதுவாக சொல்லிக் கொடுக்கின்ற வகையில் அந்த திட்டங்கள் எல்லாம் பிள்ளைகள் படிப்பதற்காக அரசு ஏற்படுத்திய பல்வேறு வழிமுறைகள்.
அதே போன்று 1995 தேசிய ஆசிரியர் கல்வி குழு அமைக்கப்பட்டது. இந்த கல்விக்குழுவானது ஒரு தரமான ஆசிரியர் கல்வியை மேம்படுத்துதல், மிக எளிமையான கற்றல் கற்பித்தல் முறைகளை வலியுறுத்துதல், இந்த கற்றல் கற்பித்தல் முறை மூலமாக கிராம நகர மக்களிடையே உள்ள இடைவெளிகளை குறைப்பது, ஒவ்வொரு கல்விக்கான தனித்துவத்தை அதிகப்படுத்துவது போன்றவற்றெல்லாம் சார்ந்தது. அதே போன்று 1956 தேசிய பாலபவன், இது கஸ்தூர்பாய் பாலவிகா வித்யாலயா என்ற அடிப்படையில் இந்த பட்டியலின மக்கள் ஒரு கல்வியை படிப்பதற்காக உண்டு உறைவிட பள்ளி, இந்த உண்டு உறைவிட பள்ளியில் பின்தங்கியோர் பட்டியலின மக்கள்கள் தங்கள் பிள்ளைகளை படிப்பதற்கான ஒரு சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்தது. அதே போன்று நிர்வாத வித்யாலயா, பட்டியலின மக்களுக்கான ஒரு கல்வி ஒதுக்கீடு, தேசிய திறந்தவெளி பள்ளி, பட்டியலின மக்களுக்கான ஒரு சேர்க்கை கட்டணம் அரசே வழங்குதல், இவையெல்லாம் கல்வியை ஊக்கப்படுத்தும் வகையிலும், இந்த கல்வியை முழுமையாக பயன்படுத்தும் வகையிலும், இந்த மக்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு கையகப்படுத்தியது. அதே போன்று 1965 கேந்திர வித்யாலயா சங்கம், இந்த கேந்திர வித்யாலயம் மூலம் மத்திய அரசு ஒரே கல்வியின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. அதே போன்று 1974 உடல் ஊனமுற்றோருக்கு ஒருங்கிணைந்த கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த கல்வி வளர்ச்சி மூலம் சிறப்பு பள்ளிகள், சிலருக்கு பார்வை கோளாறு, சிலருக்கு உடல் பிரச்சனைகள் அல்லது உடல் ஊனமுற்ற ஒரு சூழல்கள் அல்லது அந்த மாணவருடைய ஞாபகத்தன்மை குறைவாக இருப்பதால் போன்ற சிறப்பு பள்ளிகள் தொடங்கப்பட்டது. இத்தகைய செயல்களில் தன்னார்வ அமைப்புகளை அரசாங்கம் முழுமைப்படுத்தியது. அதே போன்று வடகிழக்கு மாநிலங்களில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சியானது அந்தந்த மாநிலத்தினுடைய கலாச்சார மொழி அடிப்படையில் கல்வி அமையதாக இருக்க வேண்டும். மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் அந்தந்த மொழிகள் பேசக்கூடிய அடிப்படையில் கல்வி அமைக்கப்பட்டது. அதன் மூலம்தான் கல்வித்தரம் உயர்த்தப்பட்டது. அந்த கல்வித்தரம் மூலமாக தான் அந்த மக்களுக்கான கல்வியை மிக உன்னதமாக கற்றலும் கற்பித்தலும் முழுமையாக கொடுக்கப்பட்டது. இதனுடைய பயன்பாடுதான் பல்வேறு வடகிழக்கு மாநிலங்களுடைய பிள்ளைகள் பிற மாநிலங்களில் இன்றும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கல்வி வளர்ச்சியில் இந்த சமூக நல்லிணத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு சமூக வளர்ச்சியானது ஒரு கல்வியால் மட்டும்தான் ஏற்படுத்துகிறது என்பதற்கு சில புள்ளி விவரங்கள். இந்தியாவில் 342 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அதில் 18 மத்திய பல்கலைக்கழகங்கள், 211 மாநில பல்கலைக்கழகங்கள், 95 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், 5 நிறுவனங்கள் மாநில அரசுடன் உதவியுடன், 13 நிறுவனங்கள் மத்திய அரசு உதவியுடன். இன்றைக்கு இந்தியாவில் 17,000 கல்லூரிகள் உள்ளது. அதில் 18,800 கல்லூரிகள் பெண்கள் கல்லூரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று இந்த கல்வி
சிலருக்கு மறுக்கப்படும் போது, இல்லது குடும்ப சூழல் காரணமாக, அல்லது வறுமையின் காரணமாக போன்றவற்றால் இந்த கல்வி அவருடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தாத வண்ணம் இருப்பதற்கு இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகம் 1985 உருவாக்கப்பட்டது. ஆனால் இது கலை மற்றும் அறிவியலை சார்ந்த, ஏன் ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கல்வியாக போதிக்கப்படுகிறது. அப்படி போதிக்கப்படுகின்ற கல்வியில் 7 IIT இந்தியாவில் உள்ளது, 6 IIM உள்ளது, 18 NIT உள்ளது. கல்வியினுடைய தரமாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. ஆக காந்தியினுடைய கல்வி முறையானது முதலில் ஒவ்வொரு மனிதனும் தன் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, கிராம நகர போன்ற வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஒரு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்த வேண்டும். ஒரு அடிப்படையான கல்வியை பின்பற்றப்பட வேண்டும். இந்த அடிப்படையான கல்விதான் மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சிக்கான கல்வியாக, ஒரு உயர்நிலை கல்வியாக மாறப்படுகிறது. ஆக இந்த கல்வி முறைகள் தான் பெரும்பாலும் ஒரு நெறிமுறைகளாக மாற்றப்படுகிறது. இந்த நெறிமுறைகள் தான் அறநெறியாக உருவாக்கப்படுகிறது. ஒரு உண்மையான ஒரு வன்முறையற்ற நான் வயலன்ஸ் ஒரு முறையை மகாத்மா காந்தியடிகளால் அது உருவாக்கப்பட்டு இந்தியாவில் வெற்றி பெற்று இந்தியாவுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்தப்பட்டது. ஆக ஒரு உண்மையான அறநெறி என்பது தத்துவத்தை கடைபிடித்துதல். இவை அனைத்தும் ஒரு உண்மையான அறநெறியை நமக்கு இந்த பாடத்தின் மூலம் அறிவுறுத்துகிறது. எனவே இந்த பாடமானது இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருந்தாலும், இந்த பாடத்தை நாம் முழுமையாக படிக்கும் பொழுது இந்த பாடங்களில் உள்ள கேள்விகள் அதிக மதிப்பெண்களை எடுத்துக் கொடுப்பதாக இருந்தாலும், இன்றைய தேவைக்கான ஒரு கல்வியாகும். இந்த தேவைக்கான கல்வியின் மூலம் நாம் பல அரிய உண்மைகளை நாம் வெகுவாக உணர முடிகிறது. எப்பெல்லாம் ஒரு கல்வியின் மூலம் உண்மையை உணரப்படுகிறோமோ அப்பொழுது நம் மனம் மென்மைப்படுகிறது, பக்குவப்படுகிறது. அதன் மூலம் நாம் ஒரு இரக்க நிலையை, ஒரு கல்வி சார்ந்த ஒரு நிலையை நம்மால் எடுத்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறையை நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆக ஒரு கல்வியின் மூலம் உண்மையையும் அமைதியையும் ஏற்படுத்துவதன் மூலம் இந்த சமூகத்தை, ஒரு மத நல்லிணக்கத்தை, காந்தி சொன்ன பல கருத்துக்களை, சமத்துவத்தை அனைவருக்கும் கொடுப்பதன் மூலம் நாம் உணரப்படுகிறோம் என்பதுதான் இந்த பாடத்துடைய சாராம்சமாக இருப்பதால் இந்த பாடங்களை நீங்கள் உற்று நோக்குங்கள், அதற்குள்ள கேள்விகளை என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி.